அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பகவத்கீதையும் கிருஷ்ணனும் வேறல்ல என்பதை உணர்த்துவதற்கான ஒரு கதைதான். பார்க்கலாமா? ஒரு சமயம் ஒரு ஏழை பிராமணன் கங்கை கரையில் மனைவியோடு வசித்து வந்தான். தினமும் கீதை பாராயணம் செய்துவிட்டு பிச்சை எடுத்து கிடைத்ததை மனைவிடம் கொடுத்து சமைக்க சொல்லி அன்றைய உணவே கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு இருவரும் சாப்பிடுவது வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் கீதையை பாராயணம் செய்யும் போது 9ஆம் அத்தியாயத்தில் யோக சேமம் பகாம் யுகாம் என்று வந்ததாம். அந்த வரிகளை படித்ததும் அவளுக்கு ஒரு சந்தேகம். இந்த உலகத்தில் கோடான கோடி பேர் இருக்கின்றார்கள். அவ்வளவு பேரையும் கிருஷ்ணன் எப்படி நான் ரட்சிக்கின்றேன் என்று சொல்கிறார்? தானே ஒவ்வொருவரின் துன்பத்தையும் அறிந்து நேரில் சென்று போக்குவது என்பது நடக்காத காரியம் அல்லவா? எல்லோரின் துன்பத்தையும் கிருஷ்ணன் தனி ஒருவனாக எப்படி சுமப்பும்? அவர்களை துன்பத்திலிருந்து எவ்விதம் காப்பாற்றுவான்? நான் பாதுகாக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்று திரும்பி திரும்பி கீதையை படித்தும் அவனுக்கு விளங்கவில்லை. இதை விடக்கூடாது, எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த ஸ்லோகத்தின் அருகில் எக்ஸ் என்ற குறியீட்டை போட்டுவிட்டு புத்தகத்தை மூடினான். ஜால்ராவையும் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல பிச்சைக்கு கிளம்பினான். அந்த சமயம் பார்த்து ஒரு சிறுவன் பிராமணன் வீட்டு கதவை தட்டினான். பிராமணன் மனைவி வாசல் கதவை திறந்த போது அந்த சிறுவன் தலையில் இருந்த ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வைத்தான். இதனை கண்ட அவன் மனைவி, யாரப்பா நீ? என்ன இதெல்லாம்? தவறான இடத்திற்கு வந்துவிட்டாய் போல இருக்கின்றது என்றாளாம். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், இல்லை அம்மா, நான் அருகில் வசிக்கின்றேன். இது என் குருநாதர் வீடு. அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அந்த கட்டளையின்படி உணவிற்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் கொண்டு வந்திருக்கின்றேன் என்றான். நான் உன்னை பார்த்ததே இல்லை. அவருக்கு தெரியாமல் இதை நான் வாங்க மாட்டேன். இதெல்லாம் வேண்டாம். அவருக்கு தெரியாமல் வாங்கினால் அவர் என்னை கோபிப்பார் என்றார். அம்மா, உங்களுக்கு நான் இங்கே வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. ஆனால் என் குருநாதருக்கு தெரியும். இதோ பாருங்கள், அவர் சொன்னதும் நான் மூட்டையை சுமந்து கொண்டு மெதுவாக நடக்கின்றேன் என்று என் முதுகில் இடது பக்கமும் வலது பக்கமும் பலமாக அடித்திருக்கின்றார். பாருங்கள் என்றான். முதுகில் எக்ஸ் போல அடித்ததற்கான தழும்பு இருந்தது. அவள் திகைத்தாள். கணவர் ஏன் இவ்வாறு இந்த சிறுவனிடம் கொடுமையாக நடந்து கொண்டிருக்கின்றார் என்று எண்ணியபடி, நீ உள்ளே வா என்று அந்த சிறுவனை உள்ளே அழைத்து முதுகில் எண்ணெயை தடவி அவனுக்கு உணவளித்தாள். அவர் வரும் வரை ஓய்விடு என்றாள். அவனும் பூஜை அறையில் போய் படுப்பதாக சொல்லி உள்ளே சென்றான். பிராமணர் உணவு சமைக்க பிச்சை எதுவும் கிடைக்காமல் களைப்பாக வீடு திரும்பினார். அவரை கண்டதும் அவரை பேச விடாமல், ஒரு சிறுவனிடம் இப்படியா கொடுமைப்படுத்தி அடிப்பீர்கள் என்று அவரிடம் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன உளறுகின்றாய் என்றார். அவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி மேலும் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். பிராமணருக்கு தலை சுற்றியது. எனக்கு சிஷியனா? நான் பொருட்களை கேட்டேனா? அவனை அடித்தேனா? என்னமா உளறுகின்றாய்? நீ சொல்வது போல எதுவுமே நடக்கவில்லை என்றார். அதற்கு அவள், அந்த சிறுவன் முதுகில் உள்ள எக்ஸ் போல அடித்த அடையாளம் இருந்தது. அவன் முதுகில் எண்ணெயை தடவினேன். சிறுவன் பொய் சொல்லவில்லை என்றாள். அதற்கு பிராமணர், என் கிருஷ்ணன் மீது ஆணையாக சொல்கின்றேன், எனக்கு அந்த சிறுவன் யாரென்றே தெரியாது. நான் அடிக்கவும் இல்லை என்றாராம். அதற்கு அவள், இதோ பூஜை அறையில் தான் அந்த சிறுவன் இருக்கின்றான், நீங்களே போய் பாருங்கள் என்றாள். பிராமணர் பூஜை அறைக்கு ஓடினார். வீடு முழுவதும் தேடினார். சிறுவனை காணவில்லை. பிராமணருக்கு புரிந்துவிட்டது, வந்தது அந்த பரமாத்மான கிருஷ்ணனே தான் என்று. வீட்டில் நிறைய உணவுப் பொருட்களை கொடுத்து தன் வறுமை நீக்கி கிருஷ்ணன் லீலை புரிந்திருக்கின்றார். கிருஷ்ணரின் மீது நன்றியோடு கீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்ய அந்த பக்கத்தை புரட்டினார். காலையில் அவர் சந்தேகத்தோடு போட்ட எக்ஸ் குறியீடை காணவில்லை.
கோடான கோடி மக்களின் துன்பத்தை தீர்க்க நான் அருகிலே இருப்பேன் என்று சொல்கிறாயே, உன்னால் அது எப்படி சாத்தியம் என்று உன்னை சந்தேகப்பட்டேன். உன்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று எனக்கு புரிய வைத்தாயே கிருஷ்ணா. கீதையும் நீயும் வேறல்ல என்பதை காட்ட கீதையில் நான் போட்ட எக்ஸ் குறியை உன் முதுகில் தாங்கி வந்து என் சந்தேகத்தை தீர்த்து என் அகக்கண்ணை திறந்தாயே கிருஷ்ணா. என்னை மன்னித்து விட்டு அருள் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் அந்த ஏழை பிராமணன். இப்படி அந்த பகவத்கீதையோட மகிமை எப்படிப்பட்டது இல்லையா? அந்த பகவத்கீதையை பாராயணம் செய்வோம். அந்த கிருஷ்ணனின் பாதங்களில் சரணடைந்து அவரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.